ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் குழந்தைகளுக்கு எல்லாம் செஞ்சு தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் அரசாணிக்காய் எடுத்துருக்கேன். இது ஒரு 350 கிராம் அரசாணிக்காய் இருக்கும். இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அடுப்பு பற்ற வச்சுருக்க கடாய் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நம்மளோட அரசாணிக்காவை அதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ வேறொரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்க ஒரு உருண்டை வெல்லம் இருக்கும் இல்லையா, அதோட ஹாஃப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையே நம்ம நல்லா லிக்விடாக பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. இது அதுக்குள்ளே வேறு நல்லா மெல்ட் ஆகிட்டோம். இப்போ இதையே நம்ம நல்ல தூசி எல்லாம் இருக்கும், இதையே நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், வடிகட்டியாச்சு. பாருங்கள், நமக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் தான் வேணும், ஏலக்காயோட தோல் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால தான் அதை வடிகட்டும் போது அதுலேயே வந்துடுச்சு. இது பண்ண அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட அரசாணிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு, நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகவும் நாம் இந்த வேக வச்சு வச்சுருக்கிற நம்ம அரசாணிக்காயை நம்ம இதுக்குள்ளே போட்டு விட்டு அதையே நல்லா மசிச்சு விட போகிறோம். அது கூட சேர்ந்து நான் பழம் எடுத்திருக்கேன். எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நேந்திரம் பழம், ரோபஸ்ட், எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அதையே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ இதையே நம்ம நல்லா மசிச்சு எடுத்து விட போகிறோம். அந்த நெய்யிலவே போட்டு நல்லா மசிச்சிட்டோம். இப்போது இதையே நம்ம நல்லா அந்த நெய்யுக்குள்ளாவிலே நல்லா வணக்கி விட்டு நல்லா அது திரண்டு வர வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுறணும். இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம லிக்விடாக பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட வெல்லம் இதுக்குள்ளே சேர்த்திடலாம். இப்போ வெல்லத்தையும் சேர்த்து நம்ம அரசாணிக்காய், பழம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இது கொஞ்சம் அந்த வெல்லம் கொஞ்சம் லைட்டாக வற்றி வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதே நம்ம கொழுக்கட்டை, ஆப்பம் அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அரிசி மாவு தான். இதையே நல்லா வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். இதையே நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடல. இதுக்கு அளவு கிடையாது. ஏன்னா இந்த அரசாணிக்காவும் அந்த வெல்லத்தோட லிக்விடும் எல்லாம் சேர்ந்து நல்லா திரண்டி வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி மாவு சேர்த்துனீங்க. நான் ஒரு மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன். அதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வணக்கி விட்டுறணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நம்ம அந்த கடாயிலேருந்து விட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டான ஒரு ஸ்டேஜ் தான். இது வேறு பவுலுக்கு நாம் மாற்றி விட்டுடலாம். இப்போ அது வேறு பவுலுக்கு எடுத்து மாற்றியாச்சு. இப்போ நான் வாழை இலையில் கொஞ்சம் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா கை இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ இதையே நம்ம உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷேப்புக்கு நல்லா பெரட்டி விட்டு உருண்டை மாதிரி பிடிச்சாலும் பரவாயில்ல, நீட்டு வாக்கில் பிடிச்சாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இப்போ மற்றதையும் நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி க்ரியேட்டிவான சில நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் விசிட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒழுங்குற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஸ்டீமர் வச்சுட்டேன். அதில் நம்ம இதையே நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதையெல்லாம் அதுக்குள்ளே போட்டு நாம் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். அங்கே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போவே எடுக்க போகிறதில்ல, இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மட்டும்தான் நாம் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஆறி நல்லா நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லா கட்டி பதத்துக்கு வந்திருக்கும் நம்மளோட பலகாரம். பாருங்கள், அரசாணிக்காய் வெல்லம் மோஸ்ட்லி எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம எந்த குழம்பு எது செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அது அரசாணிக்காய் அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஸ்கூல் விட்டு வர அந்த டைம் பார்த்து நீங்கள் இது செஞ்சு டக்குன்னு செஞ்சு எடுத்து வச்சிடலாம். அவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு உணவு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஃபெஸ்டிவல் ஒகேஷன் வரும்போதும் கூட நம்ம இந்த மாதிரி பலகாரம்லாம் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரசாணிக்காய் நீங்கள் சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா.